Welcome to Angel TV and Crossfire. ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கும் சிலுவை அக்கினிக்கும் உங்களை வரவேற்கிறோம். God has truly blessed the telecast and its production. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து வருகிறார். May you be blessed and encouraged with all its program. இந்த எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உற்சாகம் அடையுங்கள். We're in a series of teaching about the end times. கடைசி கால தொடரை நாம் பார்க்கும்போது Hollywood has produced movies that depicts about the end times. கடைசி காலத்தை குறித்து ஹாலிவுட் அநேக சினிமாக்களை எடுக்கிறார்கள். However, the Bible has many predictions regarding about the end times. கடைசி காலத்தை குறித்து அநேக ரகசியங்களை வேதம் சொல்லுகிறது. From the Old Testament to the New Testament writers, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் வரை many have spoken about it. அநேகர் இதை குறித்து சொல்லுகிறார்கள். These days before the coming of the Lord Jesus, நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். the church must minister in the gifts of the Spirit. சபை ஆவியின் வரங்களிலே செயல்பட வேண்டும். Today we're going to touch on the gifts of the Spirit. இன்றைக்கு ஆவியின் வரங்களை குறித்து பேச போகிறோம். Ministering of the gifts of the Spirit is important. ஆவியின் வரங்களை செயல்படுத்துவது மிக அவசியம். In Ezekiel the 36th chapter verse 27, எசேக்கியேல் 36:27 and I will put my spirit within you and will cause you to walk in my statutes, and you will keep my judgment and do them. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். In the time of Ezekiel, he began to prophesy to the nation of Israel. எசேக்கியாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். And as he says here, I will put my spirit within you. அவன் சொல்லுகிறான், உங்களுக்குள்ளே என் ஆவியை வைப்பேன். Ezekiel was talking about the Holy Spirit of God. எசேக்கியேல் தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். But yet we see in John the 14th chapter verse 14 to verse 17. யோவான் 14ஆம் அதிகாரம் 14-15 நாம் அதை பார்க்கிறோம். If you ask anything in my name, I will do it. If you love me and keep my commandments, and I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever. Even the Spirit of truth, whom the world cannot receive, because it never sees him nor knows him. But you know him, for he dwells with you, and he will be in you. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். Jesus said to the disciples, I pray that God will send the comforter to you. இயேசு சொல்லுகிறார், தேற்றவாளனை அனுப்பும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன் என்று. And this comforter will abide in the disciples. இந்த தேற்றவாளன் சீஷர்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். What Jesus has spoken in John the 14th chapter, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசுகிறார். it will fulfill in Acts chapter 2 verse 1 to verse 4. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே நிறைவேறுகிறது. Now when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as for a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. And there appears to them dividing tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit, and began to speak with other tongues as the Spirit gave them utterance. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Just before Jesus ascended to heaven, இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு Jesus tell his disciples, go to Jerusalem and wait. தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், எருசலேமுக்கு போய் காத்திருங்கள் என்று. Just after he ascended, the disciples went to Jerusalem in the upper room and waited before God. அவர் பரமேறின பின்பு சீஷர்கள் எருசலேமுக்கு போய் மேல் வீட்டிலே காத்திருக்கிறார்கள். 50 days later, 50 நாட்களுக்கு பின்பு, the Bible record in Acts chapter 2, the Holy Spirit came and filled upon the disciples. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல் வந்து இறங்கினார், நிரப்பினார் என்று. The Holy Spirit empowered them, enabled them to begin to share the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். After this incident, the disciples went forth and do signs and wonder.
அதற்கு பின்பு சீஷர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் போய் செய்கிறார்கள். The Holy Spirit was in and on their lives. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே அவர்கள் மேல் காணப்படுகிறார். Likewise, we need the Holy Spirit in our lives. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தேவை. He need to be in our life to transform us to bear fruits for His kingdom. அவர் நமக்குள்ளே வந்து அவருடைய ராஜ்யத்திற்காக கனிகளை கொடுக்கும்படி மறுரூபப்படுத்த வேண்டும். So that we will go forth and begin to do the work of God. அப்பொழுது தேவனுக்காக எழும்பி போய் அவருடைய வேலைகளை நாம் செய்ய முடியும். In the Old Testament, when the Spirit of God came upon men, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷன் மேல் வரும்போது came upon a king, a priest and a prophet. அது ராஜாக்கள் மேல், ஆசாரியர்கள் மேல், தீர்க்கதரிசிகள் மேல் வந்து அமர்ந்தது. But in the New Testament, the Holy Spirit fell upon believers who believe in Jesus. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். We see in an Old Testament incident in Judges chapter 14 verse 6. பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். And the Spirit of the Lord came mightily upon him, and he tore the lion apart as he would have torn apart a young goat. Though he had nothing in his hand, but he did not tell his father or his mother what he had done. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. Here we see in the life of Samson. இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். When the Holy Spirit came upon Samson's life, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனின் மேல் இறங்கின போது he was full of power. அவன் வல்லமையினால் நிரம்பி இருந்தான். With that power he able to tear a lion apart. அந்த வல்லமையினாலே சிங்கத்தை இரண்டாய் கிழித்தான். With his own human ability, அவனுடைய மனுஷ திறமையினால் he was not able to do that. அவனால் அதை செய்ய முடியாது. Likewise, அப்படித்தான் when the Holy Spirit come upon our life, பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில வரும்போது the ultimate aim is to preach the gospel சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். with boldness in our hearts, நம்முடைய இருதயத்தில் தைரியத்தோடு and believe signs and wonder will follow. அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். One of the areas of the gifts of the Spirit in our life, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பகுதி which I want to speak about, is speaking in tongues. அந்நிய பாஷையில் பேசுவது. We hear Jesus promised the disciples, இங்கே இயேசு சீஷர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். he that believe in him, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், as the scripture says, out of the belly shall flow rivers of living water. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Today, as you view this program, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், and you're not filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருந்தால், as the Bible say, வேதம் சொல்லுகிறபடி, when the disciples were filled with the Holy Spirit, சீஷர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பின போது they began to speak in tongues. அவர் அந்நிய பாஷையில் பேசினார்கள். And today you believe in your heart இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் விசுவாசியுங்கள், that God will fill you. கர்த்தர் உங்களை நிரப்புவார். As Jesus spoke this word, இயேசு இந்த வார்த்தைகளை பேசும்போது the Holy Spirit was not yet given பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. because Jesus was not yet glorified. காரணம் இயேசு இன்னும் மகிமைப்படவில்லை. Right now Jesus is glorified. இப்பொழுது இயேசு மகிமைப்பட்டு இருக்கிறார். He's sitting on the right hand of the Father. அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். The Holy Spirit has come பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். and has blessed அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். many people around the world. உலகமெங்கும் அநேக ஜனங்கள் Today you can be one of them that can receive the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அவர்களில் நீங்கள் ஒருவராய் இருக்க முடியும். What is the purpose of speaking in tongues? அந்நிய பாஷையில் பேசுவதின் நோக்கம் என்ன? Let us turn to 1 Corinthians chapter 14 verse 4. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். He that speaks in tongues edifies himself, but he who prophesies edifies the church. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The more we pray in the Spirit of God, எந்த அளவிற்கு கர்த்தருடைய ஆவியினால் ஜெபிக்கிறோமோ, it builds our spiritual man. அது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பும். As we look at 1 Corinthians chapter 14 verse 2, 1 கொரிந்தியர் 14:2 நாம் பார்க்கும்போது, for no one understands him, however in the Spirit he speak mysteries. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான். Just as I began to pray in the Spirit of God, நான் தேவனுடைய ஆவியிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறது போல, I don't pray unto man, but I pray unto God. நான் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். As I began to pray, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். it built my spiritual man. அது என் ஆவிக்குரிய மனுஷனை கட்டுகிறது. So the more I pray in the Spirit, எந்த அளவிற்கு ஆவியில் ஜெபிக்கிறேனோ, it built my spiritual man. அது என் ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புகிறது. Our human language மனுஷ மொழிகள்
cannot exhaust all the exaltation that we need to worship God. கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கொண்டு வர முடியாது. When I pray in English, நான் ஆங்கிலத்தில் ஜெபிக்கும்போது I can use all the English language to begin to glorify Jesus. கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லா ஆங்கில வார்த்தைகளை நான் பயன்படுத்தலாம். And sooner or later I run out of the words to express. ஆனால் அதற்கு பின்பு கொஞ்ச நேரத்தில் வார்த்தைகள் முடிந்து போகும். That is where the Holy Spirit began to come upon me. Give me the words in the Spirit that I can worship Him in spirit and in truth. ஆதலால் தன் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வருகிறார். ஆவியானவரே உம்முடைய மொழியை தாரும், அந்நிய பாஷையில் நான் உம்மை ஆராதிப்பேன். You see in the life of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். he was a man that prayed in the Spirit of God. அவன் தேவனுடைய ஆவியிலே ஜெபம் பண்ணின மனுஷன். In 1 Corinthians chapter 14 verse 18, 1 கொரிந்தியர் 14:18 I thank my God I speak with tongues more than you all. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். So here we see Paul himself prayed in the Spirit. இங்கே பவுலும் ஆவியிலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். How do I engage praying in the Spirit of God daily? எப்படி தினந்தோறும் ஆவியிலே நான் ஜெபிப்பது? Let us look at 1 Corinthians the 14th chapter verse 14. 1 கொரிந்தியர் 14:14 பார்ப்போம். For I pray in tongues, my spirit prayeth, but my understanding is unfruitful. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமேயன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். In verse 15, 15ஆம் வசனம். what is the result then? இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? I pray with the Spirit, I also pray with understanding. I sing with the Spirit and also sing with the understanding. நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். So as I began to pray in understanding, I also pray in the Spirit of God. நான் ஜெபிக்கும்போது ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். Let me share with you a testimony that happens in Jesus' ministry. இயேசு ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். A seminar was conducted by Jesus' ministry called The Voice of Trumpet in Singapore. இயேசு ஊழியத்தின் மூலமாக எக்கால தொனி என்ற ஒரு கருத்தரங்கு சிங்கப்பூரில் நடந்தது. As I began to pray in the Spirit of God நான் தேவ ஆவியிலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். and preach at the same time, அதே நேரத்தில் பிரசங்கித்தேன். and after the whole meeting was over, முழு கூட்டமும் முடிந்த பின்பு one of the Chinese national began to speak to my interpreter, என்னுடைய மொழிபெயர்ப்பாளரோடு கூட ஒரு சீன மனிதர் பேசினார். and he said to her, she understood what I was speaking about, நான் என்ன பேசினேன் என்று அவள் புரிந்து கொண்டாள் என்று சொன்னாள். but to me is only speaking in tongues. ஆனால் நான் அந்நிய பாஷை தான் பேசிக் கொண்டிருந்தேன். But she heard it in her language, in her own dialect. ஆனால் அவளோ தன்னுடைய மொழியிலே தன்னுடைய பாஷையிலே அதை கேட்டிருக்கிறாள். And he says like this, God let your presence come, God let your presence come. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் என்று சொன்னாள். To me it was only speaking unto the Lord. என்னை பொறுத்தவரை தேவனிடத்தில் மாத்திரமே பேசினேன். But to her she understood in her own language. ஆனால் அவளோ தன்னுடைய மொழியில் புரிந்து கொண்டாள். Because the Bible speaks about diversity of tongues. ஏனென்றால் வேதம் அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானத்தை பேசுகிறது. Let us go back to the Bible. நாம் வேதத்திற்கு திரும்பி போவோம். As we turn to 1 Corinthians the 12th chapter, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே verse 8, verse 9, verse 10. 8, 9, 10 வசனங்கள். For to one is given the word of wisdom through the Spirit, to another the word of knowledge to the same Spirit, to another faith by the same Spirit, to another gift of healings by the same Spirit, to another working of miracles, to another prophecy, to another discerning of spirit, to another different kinds of tongue, to another interpretation of tongues. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. In verse 10, the word says to another different kinds of tongue. 10ஆம் வசனம் சொல்லுகிறது வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல் என்று. Today as you are baptized with the Holy Spirit of God,
இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், you ask God to give you more words in the Spirit of God. தேவ ஆவியிலே அநேக பாஷைகளை கேளுங்கள். You can move into a dimension of praying in tongues and people understand the language that you are saying. நீங்கள் ஆவியினுடைய ஆழமான பரிணாமத்திற்கு போய் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். When I heard what the sister began to say, ஒரு சகோதரி சொன்னதை நான் கேட்டபோது I was very encouraged and continued to pray in the Spirit in my prayer time. நான் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டு என்னுடைய ஜெப வேளையிலே ஆவியில் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். What does the praying in the Spirit do in our life? ஆவியிலே ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும்? It helps us in our prayer life. நம்முடைய ஜெப வாழ்வுக்கு அது உதவியாய் இருக்கும். In Romans chapter 8 verse 26 and 27. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 27. Likewise, the Spirit also help our weakness, for we do not know what we should pray for we ought, but the Spirit himself make intercession for us with groaning which cannot be uttered. Now he who searches the hearts knows what the mind of the Spirit is, because he make intercession for the saints according to the will of God. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். Are you struggling in your prayer life? நீங்கள் ஜெப வாழ்க்கையிலே தடுமாறுகிறீர்களா? Just as the Bible say, we do not know what to pray, but the Holy Spirit helps our prayer life. வேதம் சொல்லுகிறபடி நாம் ஜெபிக்க அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். And the Holy Spirit also help us to pray according to God's will. தேவனுடைய சித்தப்படி பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்வார். We thank the Lord that God has sent the Holy Spirit to us. தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினதினால் நன்றி சொல்லுவோம். If you have not been baptized in the Holy Spirit, believe the Lord will bless you. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாவிட்டால் விசுவாசிகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you have been baptized in the Holy Spirit, ask the Holy Spirit to give you more words to pray. நீங்கள் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அதிக பாஷைகளை கொடும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். Another area of praying in tongues, அந்நிய பாஷையில் பேசுகிற இன்னொரு பகுதி, it can be used as a weapon against the power of the enemy. சாத்தானுடைய வல்லமைக்கு விரோதமாய் அது ஆயுதமாய் இருக்கும். Paul write to the Ephesian believers. பவுல் எபேசு விசுவாசிகளுக்கு சொல்கிறார். Ephesians chapter 6 verse 18. எபேசியர் 6:18. Praying always with all prayer and supplication in the Spirit, being watchful to this end with all perseverance and supplication for all saints. இந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். In Ephesians chapter 6 verse 10 to verse 17, Paul talk about the armor of God. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 17 வரை சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பவுல் பேசுகிறார். In verse 18, Paul talk about praying in the Spirit. 18ஆம் வசனத்திலே ஆவியில் ஜெபம் பண்ணுவதை குறித்து பவுல் பேசுகிறார். In my prayer life, many times God will put burden in my heart and I began to pray in the Spirit of God. என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே அநேக நேரம் கர்த்தர் பாரத்தை கொடுப்பார், நான் ஆவியிலே ஜெபம் பண்ணுவேன். Especially praying for nations and people who are in need. விசேஷமாக தேசத்திற்காக தேவைகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்பேன். And if you are intercessor today and God given you that intercessory ministry, believe the Holy Spirit will flow strongly in your life. நீங்கள் ஜெப வீரராய் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வந்து ஜெபிக்கும்படியான கிருபை கொடுக்கும்படி ஜெபியுங்கள். For those of you who have not been baptized in the Holy Spirit, it is my heart desire to pray for you. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். But as you begin to seek the Lord ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடும்போது and open your heart in faith, விசுவாசத்தில் இருதயத்தை திறக்கும்போது the Holy Spirit will give you the words in your heart and in your mind. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் வார்த்தைகளை கொடுப்பார். But you are the one that open your mouth and speak out in faith. நீங்கள் விசுவாசத்தில் வாயை திறந்து பேச வேண்டும். Let me pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Father, I pray right now in Jesus' name. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Lord, you see the hearts who are hungry. ஆண்டவரே, தாகத்தோடு இருக்கிற இருதயங்களை பார்க்கிறீர். Fill them with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Just like in the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளைப் போல When your Spirit came upon them, அவர்கள் மேல் உம்முடைய ஆவி இறங்கிற்று. they were filled with the Spirit and speaking with other tongues. அவர்கள் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினார்கள். Father, I commit them before you. பிதாவே, இவர்களை உமக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறேன். And in Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். May God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், and keep you. பாதுகாப்பார். Amen. ஆமென்.